சேலம் என்றாலே மாம்பழத்துக்கு ஃபேமஸ். நாவப்பழம் எவ்வளோ பெரிய ஐயா வந்து பெருசாக இங்கே பார்க்க முடியாமல் இருக்குது. இங்கே எந்த கடைக்கு போனாலுமே வந்து சாப்பாடுக்கு வந்து வாழையில் போட்டுக்கணும். ஒரு 6 மணி 9 மணி அதுக்கிட்ட வந்தீங்கள்டா சரியான க்ரௌட் வழியாக வந்து இந்த சாக்கடையில் பலகாரங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அப்பளங்கள், நாட்டு பூண்டு 140 120 இதெல்லாம் வந்து நாட்டு பூண்டு, வெங்காயம். சேலத்தில் இந்த இடத்துல வந்து சரியான ஒரு மலிவாக இருக்குமா? சோமா இருக்கிறீங்களா? சோமா நல்லா. இவ்வளவுதான் இந்த பகுதி. மாம்பழம் நல்ல வாசம் அளிக்குது. இதுதான் அந்த சேலத்து மாம்பழம். ஐயா என்ன விற்கிறீங்க? இந்த கரும்பு ஜூஸ், சந்தைக்கு சந்தை கரும்பு ஜூஸ் இருந்து கொண்டே இருக்கும். மீன், முட்டை, காதை, கௌதரி எல்லாமே. நாங்கள் கேமரா கொண்டு யூடியூபர் ஆண்டு கேட்டுட்டு எங்கள் சேனலை வேண்டி எவ்வளோ கப்புகள். என்னையா எந்த சரக்குமே இல்லை. பாட்டிலுக்கு 10 ரூபா பிரச்சனை என்ன முடியலையா? கடையில் ரம்மு வாங்கி குடிச்சு கால் கையெல்லாம் வீங்கி போச்சுட்டார். குடிக்காவிட்டா செத்து போயிருவீங்களா? விடிய காலமே இதில் ரெடியாகி இந்த ரோட் சைடில் எல்லாம் நோமலாக இருந்து குடிச்சு கொண்டிருக்கிறேன். வெயிலெல்லாம் வந்து குடிச்சிட்டு ஓகே ஓகேண்ணா. அப்பா இதெல்லாம் வந்து எங்கே யார் என்ன செய்யுது, மாநகராட்சி என்ன செய்யுது, அந்த படங்களில் பார்க்க எப்படி இருக்கும் அதே ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்குது. சேலத்து மாம்பழம் இதெல்லாம் வியாபாரிகள் தேர்ந்தெடுத்து அப்படியே ஹோல்சேலாக வந்து வேண்டுங்க வாக்க பாருங்க. பால் 15 ரூபா பால். பிரதானமான ஒரு சிட்டி, அதுக்குள்ளே இருக்கிற வீடுகள் எவ்வளோ நெருக்கமாக பக்கத்துலேயே சின்ன சின்ன குட்டி வீடுகளாக தான் இருக்கும். நாங்கள் மதில் அழிஞ்சு வரேன். இது இந்த வீட்டுக்கும் இடைவெளி இவ்வளோ இடைவெளி தான் கிடக்கும். அவ்வளோதான். என்னது இது வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் சேலத்தில் நிற்கிறோம். இது செஃப்ட ஊர். இப்போ சேலத்தில் இருக்க விஷயங்களையும் வந்து பாப்போம் என்றக்காண்டி வந்து நாங்கள் இன்றைக்கு நாங்கள் சேலத்தில் மிகவும் பரபரப்பான ஒரு இடத்த வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். சேலத்தின் பிரதான சந்தை தொகுதிக்கு தானே அது. அப்போ நான் சர்ச் பண்ணி பார்க்க இனி இல்லைன்னு பரபரப்பாக எல்லா மக்களும் ஒன்று கூடுற ஒரு சந்தையாக வந்து இந்த செவ்வாய்ப்பேட்டை. அது வந்து செவ்வாய்ப்பேட்டைன்னு தான் நீங்கள் வந்து தமிழில் போட்டிருக்கணும். ஆனால் செவ்வாய்ப்பேட்டை என்று இங்கிலீஷில் இருக்குது. அப்போ நாங்கள் மேப்பில் லொக்கேஷன் போட்டு வந்து நாங்கள் எங்கள்கிட்ட சேனலுக்கு வந்து நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வந்துருக்கிறீங்கன்னா நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்துலேருந்து இந்தியாவில் பல விஷயங்களை காட்டுறக்காண்டி வந்திருக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு ஒன்று தாங்க. இன்றைக்கு இந்த சந்தை தொகுதி இங்கே இருக்க விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். இங்கால பகுதியில் கூடுதலாக இந்த நகைக்கடைகள், ஜுவல்லரிஸஸ், ஃபேன்சி ஐட்டங்கள் அப்படி என்று எக்கச்சக்கம் இருக்குது. இங்கால போனால் தான் வந்து வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைய கொஞ்சம் மப்பான சூழ்நிலையாக இருக்குது. இப்போ நேரம் 11 சொச்சம் இருந்தாலும் கொஞ்சம் வெக்க குறைவான ஃபீலாக இருக்குது. அதனால் எங்களோட ரூமில் இருந்து அப்படியும் நடந்து வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் நாங்கள் ரூம் எடுத்து இருக்கிறோம். வந்துட்டு ரூமுகளும் கொஞ்சம் பரவாயில்லை. இதை விட குறைய ரேட்டில் இப்போ ஏசி இல்லாட்டி நாங்கள் 800 1000 ரூபாய்க்கெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பக்கத்தில் தான் வெஜிடபிள் மார்க்கெட் இருக்குது என்று சொல்லி அனுப்பி விட்டவ. பாவம் சூப்பர் மார்க்கெட். நாங்கள் ஒரு ஃபேஸ் வாஷ் வேணும்டா. போயிட்டு போமா. ரைட், வந்ததுக்கு இப்போ தான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம். சரி, இதில் ஒரு ஃபுட் சிட்டிக்கு போய் பொருட்கள் வேண்டியிருந்த நாங்கள் வெளியில் அடித்த விலையை விட வெளியில் அடித்த இல்லை கொஞ்சம் விலை கூட தான் இருக்குது. என்ன ஃபுட் சிட்டியில் நார்மலாக சின்ன கடையில் பண்ணுறதை விட கூடவாக தான் இருக்குது. இதில் பாருங்கள், இதிலே வந்து சந்தைகள் தொடங்குது. இங்கே மாம்பழம் வந்து ஃபேமஸ். சேலம் என்றாலே மாம்பழத்துக்கு ஃபேமஸ். சேலத்து மாம்பழம்ன்ற ஒரு பாட்டே இருக்குது. இங்கே ஃபுல்லாக அந்த டவுன் ஏரியாக்களில் ஹோல்சேல் கடைகள் எக்கச்சக்கமே இருக்குது. இந்த உள்ளி எல்லாம் பாருங்கள், 180 ரூபா உள்ளியில் தொடங்கி. இங்கே இது நாவப்பழம், எவ்வளோ பெரிய நாவப்பழம். ஸோ கொஞ்சம் நெருக்கமான இடமண்டபடியாக கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. இதிலே பார்த்து பண்ணுவாங்க. இங்கே வந்து பெரிய கடைகள் இருக்குது. இப்போ நாங்கள் சந்தை தொகுதிக்கு போகிறோம். ஆனால் கொஞ்சம் வேலைக்கு வந்துருக்கணும். ஒரு 9 மணி, ஒரு 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா வந்து உங்களுக்குமே வந்து நீங்கள் ஒரு பரபரப்பான சந்தையை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் குறைந்து தான் கிடக்கு. ஆனால் கிளைமேட் கொஞ்சம் பரவாயில்லை. இந்த கிளைமேட்டுக்கு தான்
நடந்து தெரிஞ்சக்கூடிய மாதிரி இருக்குது. வெயில் வந்து குறைவாக இருக்குது, கொஞ்சம் மப்பு மந்தாரமாக இருக்குது. இந்த கொய்யா வந்து பெருசாக இங்கே பார்க்க முடியாமல் இருக்குது. கொய்யா நெல் பழங்கள் எல்லாம் வச்சுக்கணும். இப்போ எங்களோட இலங்கையிலேண்டா கொய்யா வந்து அதிகமாக இருக்கும். இங்கே வந்து இந்த கொய்யா பழத்தை காண்றது வந்து குறைவாக இருக்குது. மற்றபடி ஆப்பிள், ஆரஞ்சு அந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குது. பெரிய பெரிய கடைகள் இருக்குது. அதுக்கு முன்னாலேயே இங்கே சின்ன சின்ன இது எல்லாம் வந்து மற்ற இதில் இந்த தட்டுகள் கணக்கு கமுகன் தட்டுகள் இருக்குது தானே, அதுகள் வந்து கணக்கை விற்பனைக்கு வச்சுக்கணும். மற்றது முக்கியமாக ஒன்று சொல்லியாகணும், இங்கே எந்த கடைக்கு போனாலுமே வந்து சாப்பாடுக்கு வந்து வாழை இலை போட்டுக்கணும். வாழை இலையெல்லாம் வந்து சாப்பாடை வந்து பரிமாறிக்கணும். அது ஒரு நல்ல விஷயம். அப்படி இல்லாட்டி சில இடங்களில் பிளேட் வைக்கணும், நீய பிளேட் வைக்கணும். அதை விட கமுகம் மட்டை இருக்குது தானே, அதில் செஞ்ச பிளேட்டுகள். அது வந்து ஒரு இது பொயில விற்கிற கடை. நான் சந்தைன்ற வரைக்கும் வந்து பெரிய பெரிய சந்தையாக இருக்குமென்று பார்த்தேன். இப்படி சின்ன சின்ன இடங்கள்லாம் வந்து சந்தை போட்டுக்கணும். பாருங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தால் ஒரு 6 மணி 9 மணி அதுக்கிட்ட வந்தீங்கள்டா ரெண்டுமே முழுமையான ஒரு சந்தையை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ ஒரு இடத்துக்கு போய்க்க வந்து என்னென்ன அந்த இடத்த பார்க்கலாம், என்னென்ன விஷயங்கள் வந்து அந்த சுற்றுமுற்றி இடங்களில் இருக்குன்ட்டு கேட்போம், கூகுளில் பார்ப்போம். அந்த வகையில் தேடைக்க கூகுள் சொன்ன விடயம் வந்து இந்த இடத்துக்கு போங்க, பரபரப்பான ஒரு சூழல், அங்கே இருக்க விஷயங்களை காட்டுங்க, அங்கே இருக்கிற மக்களை காட்டுங்கன்ட்டு கூகுள் சொல்லிச்சு. அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் நீங்கள் வேறு சரியான க்ரௌட் வழியாக வந்து இந்த சாக்கடையெல்லாம் வள்ளி இதுலேயே போட்டுக்கணும். இன்னும் மல்லையில் சனவம் வந்து பரபரப்பாக ஒரு பக்கமாக ஓடிக்கொண்டிருக்கு. இதில் எந்த பக்கத்தால் போகிறது எந்த பக்கத்தால் வாரேன்ட்டு கண்டுபிடிக்கிற சரியான கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நோவேனோ அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் பைக் சும்மா பூந்து விளையாடுது. இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் கூடுதலாக இங்கே பாவிப்பினோம். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஹோல்சேல் கடைகள். இதில் பாருங்க பலகாரங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அப்பளங்கள், எப்படி மோர் மிளகா அந்த மாதிரி இதெல்லாம் கிடக்கு. நாட்டு பூண்டு 140 120 இதெல்லாம் வந்து நாட்டு பூண்டு, வெங்காயம், இந்த இதெல்லாம் நீங்கள் ஹோல்சேலாக வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தக்காளி 50. மற்றது கேட்ட மட்டில் வந்து சேலத்தில் இந்த இடத்துல வந்து சரியான ஒரு மலிவாக இருக்குமா. பால் மார்க்கெட் தான் வந்துட்டு பாருங்க. அப்படி இதுலேயே வந்து நடந்து வந்த உடனே இதான் வந்து பிரதானமான மரக்கறி சந்தை. போங்கண்ணா பாருங்கள். ஆனால் க்ரௌட் வந்து பெருசாக குறைவாக இருக்குது. 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே வந்தோம்னா வந்து என்னம்மா 9 மணிக்குள்ளே வந்தோம்னா வந்து சரியான ஒரு இதை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ சந்தை வந்து என்னென்னு சொல்கிறது, பரபரப்பு இல்லாமல் சும்மா நோமலாக இருக்குது. வாங்க நான் சந்தைகளையும் வந்து பைக்கை விட்டு சும்மா விளையாடுறேன். என்னையா ஐயா எப்படி இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா? நல்லமாக இருக்கிறீங்களா? நல்லமாக இருக்கிறீங்க. நாங்கள் இலங்கை. ஓகே நாங்கள் இலங்கை தெரியுமா? இலங்கையிலேருந்து தான் வந்துக்கிறோம். உங்களோட ஊரை சுற்றி பார்க்க வந்தோம். சரிங்க நன்றி. ஓகே ஐயா வந்து அப்படியே போய்க்கு ஐயா கூப்பிட்டார். கூடுதலாக இங்கே கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நார்மலாக கணக்காக வச்சிருப்பினோம். ஏன்டா எல்லா இடத்துக்கும் வந்து இந்த கொத்தமல்லி எல்லா கறிக்கும் வந்து கொத்தமல்லி யூஸ் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு அந்த வாசம் தான் செட் ஆகலை. இவ்வளோ தான் மார்க்கெட். என்ன நல்ல பெரிய மார்க்கெட்டாக இருக்குமென்னு சொல்லி அனுப்பினாங்க. பட் இப்போதைக்கு வந்து இவ்வளவு தான் இந்த பகுதி, சந்தை தொகுதி இவ்வளவு தான். இந்த ஒரு இடத்துக்குள்ளே வந்து மரக்கறிகள், பழங்கள் எல்லாமே வந்து முடிஞ்சுது. பார்த்துட்டு வாங்க, எப்படியோ உங்களுக்குமே பயந்து போதும். மாம்பழம் நல்ல வாசம் அளிக்குது. இதுதான் அந்த சேலத்து மாம்பழம். வெயில் குறைவாக இருக்குண்டு அதுக்கிடையில் வெயில் உச்சி கேறிட்டு. ஐயா என்ன விற்கிறீங்க ஐயா? முட்டையெல்லாம் கட்டி வச்சுக்கிறார். இப்படி எல்லாமே இந்த ரோட்டு கடையில் வச்சு சாப்பாடுகள், உணவுகள் இதெல்லாம் வச்சு விற்பினோம். இந்த வரேங்க.
அதோட இங்கே இந்தியாவில் சரியான ஃபேமஸான ஒன்று வந்து இந்த கரும்பு ஜூஸ். சந்தைக்கு சந்தை கரும்பு ஜூஸ் இருந்து கொண்டே இருக்கும். இது வந்து பெரிய இடம், எந்த பக்கத்தால் போய் எந்த பக்கத்தால் வாராட்டு நமக்குன்னு தெரியலை. ஆனால் கூடுதலாக இதெல்லாம் நல்ல ஹோல்சேல் கடையெல்லாம். பூண்டு கடை சாப்பாடு அது இன்னும் பெஸ்ட்டு, சேலத்துக்கு அதுதான் பெஸ்ட்டு. பூண்டு கடை சாப்பாடா? ஆமாம். மதியானம் ஒரு 12 மணிக்கு போனீங்களா வச்சுக்கா, அந்த இதில் கிடக்கு பூண்டு கடை. என்ன பூட்டி கிடக்கு? இது இல்லை, இதுலேயே உள்ளார போய் ரைட் சைடு போனால் பூண்டு கடை சாப்பாடுன்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. என்ன சரியான கூட்டமாக இருக்கும். ஓகே ஓகே. சாப்பாடு கடை தானே? சாப்பாடு, மீன், முட்டை, காதை, கவுதேரி எல்லாமே. சரி ஓகே, போய் சாப்பிடுவோம். அங்கே போய் இப்போ திறந்துருக்குமா? இப்போ இன்னொரு அரை மணி நேரத்துக்கு திறந்துருவாங்க. ஓகே, 12:15 1 மணிக்கு சால்ட்டாக திறந்துருவாங்க. சரி, அப்போ அடுத்தது என்னென்ன நானே தெரியும் சேலத்தில். சரி சரி. சேலத்தில் வேறு இப்போ இந்த மார்க்கெட் பெரிய மார்க்கெட் என்ன சொன்னாங்க, வந்தால் இதாகிட்டு வேறு மார்க்கெட் இருக்கா? வேறு அந்த பக்கம் ஒரு மார்க்கெட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே அனுப்பிவிடுவாங்க எங்களுக்கு. ஓகே ஓகே. இதெல்லாம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 4-4:30 மேலே தான் இதில் பிக்கப் இங்கே. மதியம் 4-4:30 மேலே தான் பிக்கப். ஏன்னா இப்போ தான் கடை திறந்துருப்பாங்க எல்லாருமே. எல்லாம் ஊர்லேருந்து பஸ் ஏறி 40 பேர் 50 பேர் ஒட்டுக்க ஒரு பஸ்ஸில் வருவாங்க. ஓகே ஓகே. வந்தாங்கன்னா நான் ஒட்டுக்க அவங்களுக்கு தேவையான ஒரே பஸ்ஸில் ஏற்றி கிளம்பிடுவாங்க. ஹோல்சேல் அவன்றா இங்கே வரலாம். சேலத்தில் இங்கே தான் ஹோல்சேல் கடை. சரி. மற்ற கடைக்கு என்ன பேர்? கனதூரமா, நடந்து போகலாமா? இவ்வளோ பாலத்துலேருந்து லெஃப்ட் சைடு போனீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர். 1/2 கிலோமீட்டர். அங்கே மார்க்கெட் இருக்கு, உள்ளார போகணும். மார்க்கெட்டு இந்த மாதிரி கிடையாது, அது மார்க்கெட்டு உள்ளாரே போகணும், கவர்மெண்ட் மார்க்கெட்டு. ஓகே ஓகேங்க. சரிங்க, அங்கே போய் பாருங்க. சரி ஓகே ஓகே. நன்றிங்க நன்றிங்க. சரி, அண்ணா வந்து அப்போது சந்திச்சு நாங்கள் கேமரா கொண்டு யூடியூபர் ஆண்டு கேட்டுட்டு எங்களோட சேனலை வேண்டி அவரே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விட்டவர். இப்போ இதில் கண்டுட்டு காய்ச்சிட்டு போனவர். இப்போ இன்னும் ஒரு மார்க்கெட், பிரதானமான மார்க்கெட் இருக்கான். ஸோ அதுக்கு போகலாமான்னு பார்ப்போம். அந்த அண்ணா சொன்ன மார்க்கெட்டை தேடி நாங்கள் வந்து போய் கொண்டிருக்கிறோம். இங்கே பக்கத்தில் வந்து இருக்குன்னு சொன்னவர். இதில் வேறுங்க இவ்வளவு வந்து குப்பைகளாக இருக்குது. இது வந்து ஒரு டாஸ்மாக். இந்த இதில் ஒரு டாஸ்மாக். இதுதான் வந்து டாஸ்மாக் அன்பினா அதுக்கு முன்னாலே எவ்வளோ கப்புகள். என்னையா? எந்த சரக்குமே இல்லை. பாட்டிலுக்கு 10 ரூபா பிரச்சனை இன்னும் முடியலையா? அப்போ என்ன திரும்ப எலெக்ஷன் ஒன்று வச்சு திரும்ப மாற்றுவோமா பாட்டிலுக்கு 10 ரூபாய் குறைக்க சொல்லி? ஓகே ஓகே. சரிங்க சரிங்க. ஓகே சரிங்க. கடையில் ரம்மு வாங்கி குடிச்சு கால் கையெல்லாம் வீங்கி போச்சுட்டார். சரிங்க சரிங்க. ஓகே. அப்போ குடிக்காமடுங்க, உடம்புக்கு நல்லதாடு. குடிக்காம விட்டா செத்து போயிருவீங்களா? சரிங்க சரிங்க. அப்போ உடம்பு பாருங்க, கவனமாக இருங்க. சரி, அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். குடிமகர்கள் விடிய காலமே இதில் ரெடியாகி இந்த ரோட் சைடில் எல்லாம் நோமலாக இருந்து குடிச்சு கொண்டிருக்கிறேன். வெயில் எல்லாம் வந்து குடிச்சிட்டு ஓகே ஓகேண்ணா. பார் வந்து இங்கே இல்லையா? அவையில் வந்து குழம்பிடும். இதில் ஃபுல்லாக வந்து இந்த போத்தில்களும் குடிச்சிட்டு போட்ட கப்புகளும் அப்படியே தான் கிடக்கு. இதுக்கு பக்கத்தில் பிரதானமான இது கிடக்கு. அந்த சந்தையை தான் தேடிட்டு போகிறோம். இப்போ சில வேளை எங்களோட ஊரில் எல்லாம் வந்து இப்படி இதெல்லாம் வந்து கதைக்கிறாங்க வந்து பயப்படுவினோம், ஒரு மாதிரி இருப்பினோம். ஆனால் இங்கே அவையிலே வந்து ஃபன்னாக கதைச்சிட்டு போயினோம். இது வந்து பிரதான அப்பா இதெல்லாம் வந்து எங்கே யார் என்ன செய்யுது, மாநகராட்சி என்ன செய்கிறாங்க என்ற வந்து தெரியலை. குடிகார்ட்ட கோரிக்கையை பார்த்தனியோ நல்ல சரக்கு குடிமக்கள், மரியாதைக்குரிய குடிமக்கள் நல்ல சரக்கு கிடைக்குது இல்லையா? குடிச்சு காலெல்லாம் நோவுதான். ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக வேண்டியிருக்காமண்டு சொல்லி கொண்டதவ. நாங்களும் பண்ண அப்படியோ கதைச்சிட்டு வந்தோம். இந்த படங்களில் பார்க்க எப்படி இருக்கும் அதே ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்குது நமக்கு. அப்படியோ நடந்து போய்கொண்டே இருக்கிறோம். கடையை கண்டதா இல்லை. இஞ்சால தான் வந்து இப்போ தான் துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கணும். இஞ்சால பக்கத்தில் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கால பக்கத்தில் போயினும் போல இருக்குது. உண்மையிலேயே கஷ்டம்தான். இவ்வளவு பெரிய விடாமல் இவ்வளவு பேர் புழங்குற இடத்துல குப்பைகள் உருவாக்க
அதை வெளியேற்றுறது கஷ்டம்தான். காய்கறி மார்க்கெட்னா அங்கே போகணும், பாலம் ஏறி அந்தானே இறங்கணும். இறங்கணும், அது பார்த்துட்டோம். அதை விட வேறு இல்லையா? இல்லை, அவ்வளோதான். என்னது இது வந்து யூடியூப். சரிங்க. ஒரு இடமா பார்த்து கொண்டு வரோம் சேலத்தில். வேறு என்ன பார்க்கலாம் சேலத்தில்? சேலத்தில் என்ன ஏற்காடு தான். ஏற்காடு தான், அதை விட அதான் ஸ்பெஷல். ஓகேங்க, சரிங்க வரோம். சரி, இப்படியே போகிறோம். ஆனால் அண்ணன் உழவர் சந்தைன்னு ஒன்று இருக்குது. அப்படியோ நீங்கள் போகிறோன்ட்டா பஸ்ஸெலாம் போகணுமென்றார். ஆனால் நாங்கள் பஸ்ஸில் போக மாட்டோம், நடந்தே தான் போவோம்ட்டு போய்கொண்டிருக்கிறோம். பார்ப்போம், எவ்வளோ தூரம் நடக்கிறோமோ அவ்வளோ தூரம் போவோம், இல்லாட்டி திருப்பி கொண்டு வருவோம். இதில் வச்சு வடைகள் எல்லாம் பொறிச்சு வந்துக்கணும். வடை, பால் 15 ரூபா பால் வடை, தேங்காய் பால். இதில் ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு கீழே இருக்கிற தலங்கள் வந்து கடையாக செய்யணும் பாருங்க. நெருக்கமான இடங்கள்ன்றபடியாக வந்து இப்படி இருக்குது. இதிலே இங்கே வீடு, இது ஒரு சின்ன வீடு. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற வீடுகளை பாருங்கள். இது வந்து பிரதானமான ஒரு சிட்டி. அதுக்குள்ளே இருக்கிற வீடுகள் எவ்வளோ நெருக்கமாக பக்கத்துலேயே சின்ன குட்டி வீடுகளாக தான் இருக்கும். நாங்கள் மதில் அழிஞ்சு வரேன். இது இந்த வீட்டுக்கு இடைவெளி இவ்வளவு இடைவெளி தான் கிடக்கும். பெருசாக இடங்களே இல்லை. ஏன்டா அவ்வளவு நெருக்கமான ஒரு சின்ன பகுதி என்றபடியாக இப்படி தான் இங்கே இருக்கிற வீடுகள் எல்லாமே வந்து காணப்படுது. வேறங்க அப்படியோ நம்ம போனோம்னா அப்படியோ இதுக்கு இஞ்சால பெருசாக ரோட்டே இல்லாத போல் கிடக்கு. இது எல்லாமே வீடுகள் கடைகள்லாம். சரியான நெருக்கமான இடம். இதில் வேறுங்க பிரதானமான இடத்துல இந்த மாட்டு வண்டியில் சாமான்லாம் ஏற்றி கொண்டு போயினோம். இது இஞ்சால இந்த தள்ளு வண்டி தயாரிப்பு நிலையம் இருக்குது. இந்த தள்ளு வண்டியெல்லாம் செய்கிற இடம் இருக்குது. இந்த மாட்டு வண்டியில் பாடுறோன்னு இன்னும் ஞாபகம் முதல்ல யாழ்ப்பாணத்தில் டவுனுக்குள்ளே மாட்டு வண்டிகளில் வந்து பொருட்கள் ஏற்றி கொண்டு போயினோம். பிறகு டவுனுக்குள்ளே விடக்கூடாது என்று சொல்லி மருவி இப்போ பெருசாக இல்லை. 1-2 ஊரிடங்கள்லாம் பார்க்கலாம். போகிறோம் மார்க்கெட்டை காணவே இல்லை. திரும்பவும்டாடே. சரி, உங்களுக்கு அந்த உழவர் சந்தை இருக்குது தானே, சேலத்தில் இருக்கிற உழவர் சந்தையை நாங்கள் இன்னும் ஒரு நாள் வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். ஏண்டா இதிலேருந்து எனக்கு தூரம் நினைக்கிறேன். மெப்பில் நாங்கள் பார்த்துட்டு பக்கத்தில் இருந்தால் அப்படியே பகிர்ந்து கொள்கிறோம். அப்படி இல்லாட்டி அடுத்த காணொலியில் வந்து பகிர்ந்து கொள்கிறோம். சரி, அப்படியோ நடந்து எல்லா இடம் பார்த்துட்டு வந்துட்டோம். வெயில் ஏறிட்டு இப்போ நாங்கள் ரூமுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்னொரு நண்பர் வேறார், அவரோட சேர்ந்து தான் அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். இப்போ எங்களோட ரூமுக்கு பக்கத்துலேயே இதில் பார்த்தீங்கன்னா இதில் மாம்பழம் சந்தை, சேலத்து மாம்பழம் ஸ்பெஷல். அதுமாதிரி இந்த மெயினான சந்தை தொகுதி இதுதான். உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல வாசம் அடிக்குது. சேலத்து மாம்பழம் இதெல்லாம் வியாபாரிகள் தேர்ந்தெடுத்து அப்படியோ ஹோல்சேலாக வந்து வேண்டுங்க வாக்கம் பாருங்க. நாங்கள் தங்கி இருக்கிற இடம் இந்த இதுதான். அப்படியே இன்றைக்கு இந்த சந்தை தொகுதி பார்த்துருப்பீங்க. வெயில் இருக்கு. அப்படியே அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். சேலத்தில் இருக்கிற விஷயங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்வோம். இங்கே வந்தால் கூடுதலாக நடக்கிற கேளுமானாக்கள் வாங்க, இல்லாட்டி ஆட்டோண்டா உண்மையிலே எக்ஸ்பென்சிவ். அப்படி இல்லாட்டி சொந்தமாக அது தெரிஞ்சாக்கிட்ட வாகனம் இருந்தால் நல்லா